அனைவருக்கும் வணக்கம். உம் நாங்கள் இன்று தரம் 8 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில அலகு 2 தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே முதலாவது அலகுல நுண்ணங்கிகளினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக படிச்சிருக்கிறோம். இந்த இரண்டாவது அலகுல நாங்கள் விலங்கு பாகுபாடு, அதாவது விலங்குகளை எப்படி பாகுபடுத்துவது, அதாவது வகைப்படுத்தி பார்ப்பது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். இப்ப நீங்கள் உங்களுடைய சூழல்ல காணப்படுகின்ற விலங்குகளை ஞாபகப்படுத்தி பாருங்க. உதாரணமாக ஒரு நத்தை, மீன், நாய், சேவல், வண்ணத்து பூச்சி, சிலந்தி, பாம்பு, குருவி, சிங்கம் எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி பாருங்க. அதாவது விலங்குகள் நாங்க பொதுவா சொல்றதுக்குள்ள பறவைகள், பூச்சிகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் சகலவும் வரும். சரி, அப்ப இந்த விலங்குகள் எல்லாவற்றையும் நாங்க ஸ்பெஷலாக எப்படி வகைப்படுத்துவது? சரியா, ஒரு குறிப்பிட்ட எல்லா விலங்குகளையும் வச்சுக்கொண்டு அவற்றை நாங்க எப்படி பிரிச்சு பிரிச்சு தனித்தனியாக இனம் காண்பது என்பதுதான் பாகுபாடு. அப்ப நாங்க பாகுபாடு என்றால் என்ன என்று கேட்டா, பொதுவான இயல்புகளை அடிப்படையாக கொண்டு விலங்குகளை கூட்டமாக வகைப்படுத்தல் என்று சொல்றோம். இது டெபினிஷன் இப்படித்தான் சொல்லப்படும். அப்ப அந்த பொதுவான இயல்புகளை அடிப்படையாக கொண்டு என்றா என்ன? இப்ப நான் சொல்றேன், காகம், கிளி, குருவி இவையெல்லாம் பறக்குது, ஆகவே அவை பறப்பன நாங்க சொல்றோம். அந்த பறக்கிற இயல்பு தான் ஒரு பொதுவான இயல்பாக இருக்கு. சிங்கம் பறக்குதா? இல்ல. அப்ப என்ன பறக்கிறது? பறவைகளுக்கு பறப்பது என்பது ஒரு பொதுவான இயல்பாக இருக்குது. அப்ப அந்த பொதுவான இயல்பு தான் நாங்க எடுக்க போறோம். சரியா? காகம், கிளி, புறா இவை பறக்கும் என்று நாங்க சொல்றோம். சரியா, அது அதனுடைய இயல்பாக காணப்படுது. சரி, அதே மாதிரி பூச்சி இனங்கள், அதாவது சிறிய சிறிய பூச்சி இனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க பூச்சிகள்னு சொல்றோம். ஊர்ந்து செல்லக்கூடியவற்றை ஊர்வனன்னு சொல்றோம். இந்த மாதிரி சில பொதுவான இயல்புகளை அடிப்படையாக கொண்டு விலங்குகளை வகைப்படுத்த போறோம். பாகுபாடு என்றது பொதுவான இயல்புகளின் அடிப்படையில் விலங்குகளை என்று சொன்னா இல்லையா, அதற்குள்ள பறவைகளையும் சேர்த்துதான் நாங்க கதைக்கணும். பொதுவான இயல்புகளின் அடிப்படை விலங்குகளை கூட்டங்களாக அல்லது கூட்டமாக வகைப்படுத்தல். இப்ப மீன்கள் என்று சொன்னா அவை நீரில் வாழ்பவை, அது ஒரு பொதுவான இயல்பு. அப்ப அதன் அடிப்படையில், அதாவது நீரில் வாழ்கின்றன என்பதை ஒரு பொதுவான இயல்பாக கொண்டு நாங்க மீன்கள் என்ற ஒரு கூட்டத்தை வச்சிருக்கோம். பீசஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தால. அவை மீன்கள் என்பது ஒரு கூட்டம். சரி, அந்த மாதிரி சில எல்லா நிறைய அங்கிகளுக்கு இருக்கிற பொதுவான இயல்புகள் இருக்கு. அவற்றை எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு கூட்டங்களாக நாங்க பிரிச்சு பார்க்கறதுதான் இந்த பாகுபாடு சொல்லுவோம். சரியா, அப்ப இந்த விலங்குகளை பாகுபடுத்துவதற்கு பொதுவாக விலங்குகளை 2 வகையாக முதல்ல பிரிக்கவும். விலங்குகள் எல்லாவற்றையும் இப்படி கூட்டங்களாக வகைப்படுத்துறதுக்கு முதல்ல இந்த விலங்குகளை 2ஆக நாங்க வகைப்படுத்த வேண்டும். அது 2ஆக எப்படி?
ஒரு விலங்குக நாங்கள் முதல்ல அது முள்ளந்தண்டு உள்ளதா முள்ளந்தண்டு அற்றதா என்று இரண்டாக பிரிப்போம். அந்த விலங்கு எந்த வகைக்குள்ள முதல்ல அடங்கும். முள்ளந்தண்டு உள்ளவை அல்லது இத முள்ளம் தண்டுளிகள் என்று சொல்லி அங்கால இருக்கிறது முள்ளந்தண்டு அற்றவை. இப்படியாக நாங்கள் விலங்குகளை இரண்டு வகைகளாக பிரதானமான வகையாக பிரிக்கவும். ஒரு விலங்கு இருக்குன்னா அது முதல்ல அதுக்கு முள்ளந்தண்டு இருக்கா இல்லையா அதுதான் முதலாவது நாங்க பிரிப்போம். அதுக்கு பிறகுதான் அந்த விலங்கு முள்ளந்தண்டு உள்ளவைக்குள்ள இருக்கிற கூட்டங்களுக்கையா அல்லது முள்ளந்தண்டு அற்றவைக்குள்ள இருக்கிற கூட்டங்களுக்குள்ளயா அவை அடங்கும் என்று சொல்லி நாங்க பார்க்க வேண்டும். அப்ப விலங்குகளை பிரதானமாக இரண்டு பிரதான கூட்டமாக அல்லது இரண்டு பிரதான வகைகளாக நாங்கள் வகைப்படுத்த முடியும். அதாவது முள்ளந்தண்டு கொண்டவை முள்ளந்தண்டு அற்றவை. முள்ளந்தண்டுளிகள் முள்ளந்தண்டிலிகள். உங்களுக்கு அந்த வார்த்தையும் பிரயோகம் தெரிஞ்சிருக்க வேண்டும். முள்ளந்தண்டுளிகள் என்றா முள்ளந்தண்டு உள்ளவை. முள்ளந்தண்டிலிகள் என்றா முள்ளந்தண்டு அற்றவை என்று வகைப்படுத்து. சரி, இப்ப நாங்க இந்த முள்ளந்தண்டு உள்ளவையும் முள்ளந்தண்டு அற்றவைக்குள்ளே எத்தனை கூட்டங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரியா, முள்ளந்தண்டு உள்ளவைக்கையும் முள்ளந்தண்டு அற்றவைக்குள்ளேயும் எத்தனை கூட்டங்கள் இருக்கு. முதல்ல பாருங்க, இந்த முள்ளந்தண்டு அற்றவை 4 கூட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. முள்ளந்தண்டு அற்றவை 4 கூட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. முள்ளந்தண்டு அற்றவை அந்த 4 கூட்டங்களுக்குரிய பெயர்களை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். சரியா, அப்ப இது நீங்க பாடமாக்கி கொள்ள வேண்டும். இது ஞாபகத்துல அதிகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முள்ளந்தண்டு அற்றவைக்குள்ள 4 கூட்டங்கள் இருக்கு. முதலாவதாக இருக்கிற கூட்டம் நிடாரியா. நிடாரியா என்கின்ற வார்த்தை பிரயோகிக்கப்படும் அல்லது நைடாரியா. சரியா, ஆங்கிலத்துல அப்படி யூஸ் பண்றதுனால இங்க நிடாரியா அல்லது நைடாரியா என்று உபயோகிக்கப்படும். சரியா, அப்ப அவற்றுக்குரிய தமிழ் பெயர் குழிக்குடலிகள். நிடாரியா அல்லது நைடாரியாவுக்குரிய தமிழ் பெயர் குழிக்குடலிகள். நிடாரியாக்கள் என்றா குழிக்குடலிகள். இரண்டாவது கூட்டம் அனலிடா. அனலிடா என்பது அனலிடாக்கள் என்பது அதுக்குரிய தமிழ் பெயர் துண்ட புழுக்கள். புழு போன்ற உடலமைப்பை கொண்டு காணப்படுபவை அனலிடாக்கள். மூன்றாவது கூட்டம் மொலஸ்கா. மொலஸ்கா என்பது தமிழில் மென்னுடலிகள். மென்னுடலிகள்.
மொலஸ்கா என்று கூறப்படுபவை மென்னுடலிகள். சரியா? அதே மாதிரி 4வது கூட்டம் ஆத்திரபோடா. ஆத்திரபோடா என்பவை தமிழில் மூட்டுக்காலிகள் என்று சொல்லப்படும். தமிழில் மூட்டுக்காலிகள் என்று சொல்லப்படும். சரியா? அப்ப இந்த 4 கூட்டங்களும் தான் முள்ளந்தண்டு அற்றவை, அதாவது முள்ளந்தண்டிலிகள் என்கின்ற கூட்டத்தினுள் அடங்கும். என்னென்ன? நிடாரியா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்திரோபோடா. நிடாரியா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்திரோபோடா ஆகிய 4 கூட்டங்களும் முள்ளந்தண்டிலிகள். அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் உரிய தமிழ் பெயரையும் நீங்கள் மனதில பாடமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது புலிக்குடலிகள், துண்டப்புழுக்கள், மென்னுடலிகள், மூட்டுக்காலிகள். அந்த வார்த்தையிலையும் உங்களுக்கு வினாக்களை கேட்கக்கூடும். நிடாரியாக்களினுடைய இயல்புகளை தருக என்று சொல்லி கேட்கலாம், அல்லது குழிக்குடலிகளினுடைய இயல்புகள் என்னன்னு கேட்கலாம். அதே போல ஆத்திரப்போடாக்களுக்கு உதாரணம் என்று கேட்கலாம், உதாரணங்களை எழுதுகண்டு, அல்லது மூட்டுக்காலிகளுக்கு உதாரணங்களை எழுதுக என்று சொல்லி கேட்கலாம். ஆகவே உங்களுக்கு இந்த 2 வகையிலையும் என்னது கூட்டங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? நிடாரியா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்திரோபோடா. குழிக்குடலிகள், துண்டப்புழுக்கள், மென்னுடலிகள், மூட்டுக்காலி. சரியா? இவை முள்ளந்தண்டு இலிகள். முள்ளந்தண்டு உள்ளவை எங்களுக்கு 5 வகைகளாக அங்கே பிரிக்கப்பட்டிருக்கும். முள்ளந்தண்டு உள்ளவை 5 வகைகளாக, அதாவது 5 கூட்டங்கள். இந்த தனித்தனியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கூட்டம். ஆகவே எங்களுக்கு முள்ளந்தண்டு உள்ளவை 5 கூட்டங்களாக இருக்கு. அப்ப அந்த 5 கூட்டங்களும் நீங்கள் அதனுடைய ஆங்கில பெயரும் தமிழ் பெயரையும் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது பிசெஸ். முதலாவது கூட்டம் பிசெஸ். பிசெஸ் என்பது மீன்கள். தமிழில் மீன்கள். மீன்கள் ஒரு கூட்டம். அதே போல 2வது கூட்டம் அம்பிபியாக்கள். அம்பிபியா அதாவது ஈரூடக வாழி. ஈரூடக வாழி. ஈரூடக வாழிகள் என்று சொல்லுவோம், அம்பிபியாக்கள். 3வது கூட்டம் ரெப்டீலியா. ரெப்டைல்ஸ் என்று சொல்லுங்க, நகருயிர்கள். ரெப்டீலியா நகருயிர். நகருயிர்கள் ரெப்டைல்ஸ் என்று சொல்லுங்க. 4வது கூட்டம் ஆவேஸ். 4வது கூட்டம் ஆவேஸ். ஆவேஸ் என்பது பறவைகளை. ஆவேஸ் என்பது பறவைகள். ஆவேஸ் பறவைகள். 5வது கூட்டம் மேமேலியாக்கள். 5வது மேமேலியா, அதாவது முலையூட்டிகள்.
அல்லது பாலூட்டி இனங்கள். பாலூட்டி இனங்கள். அப்ப இந்த இரண்டு வகை தொடர்பாகவும் தான் நாங்கள் இந்த அலகு ஃபுல்லாவே படிக்க இருக்கு. சரியா? இந்த விலங்குகளினுடைய பாகுபாடு தொடர்பாக நாங்கள் இந்த 5 வகை, இந்த 4 வகை, சரியா? மொத்தமாக 5, 4, 9 கூட்டங்களும் படித்த எங்களுக்கு இந்த அலகு முடியும். சரியா? 9 கூட்டங்கள். இதுல 5 கூட்டங்கள் இருக்கு. முள்ளந்தண்டு உள்ளவை, முள்ளந்தண்டு அற்றவையில 4 கூட்டங்கள் இருக்குது. மொத்தமாக 9 கூட்டம். அப்ப நாங்கள் இன்று முள்ளந்தண்டு அற்றவையில இருக்கிற கூட்டங்கள் தொடர்பாக பார்ப்போம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய முள்ளந்தண்டு அற்றவைக்குள்ள அடங்குற கூட்டங்கள். நாங்க ஒவ்வொரு கூட்டங்களையும் தனித்தனியாக படிக்கிறோம். அதாவது நிடாரியா நிடாரியா கூட்டத்துல என்னென்ன விலங்குகள் இருக்கு முதலாவது. அதாவது உதாரணம், நிடாரியாவுடைய உதாரணம் என்ன? அந்த நிடாரியாவுடைய இயல்புகள் என்னென்ன? நிடாரியாவுடைய இயல்புகள் என்ன? நிடாரியாவுக்குரிய இயல்பு என்ன? அதே மாதிரி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு அங்கிய உதாரணம் வச்சு, அதாவது ஒவ்வொரு உயிரணி. உதாரணமாக நாங்கள் பிசஸ் சொன்னா மீன்களை ஞாபகம் வைத்திருந்தால் தான் அதனுடைய இயல்புகள் எல்லாம் எழுத முடியும். அதே மாதிரி இப்ப நாங்கள் அனலிடாக்கள் துண்டப்புழுவுக்கு நாங்கள் ஒரு மண்புழுவை ஞாபகம் வைத்திருந்தால் தான் அதனுடைய இயல்புகளை எழுத முடியும். ஆகவே எங்களுக்கு ஒவ்வொரு கூட்டத்துல ஒவ்வொரு விலங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த விலங்கினுடைய இயல்புகளை எழுத தெரிய வேண்டும். சரியா? அப்ப நாங்க முதலாவதாக முள்ளந்தண்டு அற்றவையில இருக்கிற நிடாரியாக்கள் தொடர்பாக பார்ப்போம். அதுக்கு பிறகு அனலிடாக்கள், அதுக்கு பிறகு மொலஸ்கா, அதுக்கு பிறகு ஆத்திரம். 4 கூட்டமும் படிச்சு முடிச்சா முள்ளந்தண்டு அற்றவை நாங்க முடிக்க. சரியா? முதலாவது கூட்டத்தை நாங்க பார்க்கிறோம். முள்ளந்தண்டு அற்றவையில இருந்து நிடாரியாக்கள். நாங்க முதலாவது பார்க்க இருக்கிற விலங்கு கூட்டம் நிடாரியாக்கள். நிடாரியாக்கள் அல்லது புலிக்குடலிகள். நிடாரியாக்கள் அல்லது புலிக்குடலிகள் தொடர்பாக நாங்க பார்ப்போம். சரி, அப்ப நிடாரியாக்களுக்கு உதாரணம் தெரிய வரும். அதாவது எந்த அங்கி, எந்த விலங்கு இந்த நிடாரியாவுக்கு உதாரணம் தெரிஞ்சு அதன் இயல்புகளை கண்டுபிடிப்பது சுலபமான. இந்த நிடாரியா விலங்குகள் யாவும் நீர்வாழிகள், அதாவது நீரில் வாழ்பவையாக இருக்கு. சரியா? அனைத்துமே ஊனுண்ணிகள். நம்மளுக்கு தாவர உண்ணி என்றா என்னன்னு தெரியும், ஊனுண்ணி என்றா என்னன்னு தெரியும். அப்ப எங்களுக்கு இந்த நிடாரியாக்களை பற்றி படிக்கக்குள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், நிடாரியாவும் நீரில் வாழ்பவை. நீரில் வாழ் அடுத்ததாக அவையாவும் ஊனுண்ணிகள். ஊனுண்ணிகள் சொன்னா அவை என்னது? விலங்குகளை, ஏனைய விலங்குகளை உணவாக உட்கொள்ளும். சரி, அதே போல இந்த குழிக்குடலிகளுக்கு உதாரணம் ஐதரா, கடலனிமணி, இழுது மீன் என்று சொல்றதுதான் பிள்ளைகள் ஜெலிபிஷ்.
சிலவுல பார்த்திருப்பீங்க. இந்த டிஸ்கவரி சேனல்ல எல்லாம் காட்டுவினம். எழுது மீன் என்பது ஜெலி ஃபிஷ்ஷைத்தான் சொல்லும். அப்ப குழிக்குடலிகளுக்குரிய உதாரணங்களை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம், அல்லது உங்களுடைய புத்தகத்துல இருக்குது, நீங்க படிச்சு கொள்ள முடியும். நிடாரியாக்களுக்குரிய உதாரணம். நிடாரியாக்களுடைய உதாரணம் ஐதரா, கடல் அணிமணி, கடல் அணிமணி, அதே போல ஜெலி ஃபிஷ், அதாவது ஜெலி மீன், விழுது மீன். விழுது மீன், ஜெலி ஃபிஷ், இதுதான் இந்த புலிக்குடலிகளுக்கு உதாரணம். புலிக்குடலிகளுக்கு உதாரணம் ஐதரா, கடல் அணிமணி, ஜெலி ஃபிஷ். சரியா? அதாவது விழுது மீன். இவை உதாரணங்கள். அடுத்ததாக நாங்க பார்க்க வேண்டியது இந்த புலிக்குடலி இயல். புலிக்குடலிகள் என்னென்ன இயல்பை கொண்டவை? சரியா? விடாரியாக்களுடைய இயல்புகள். இயல்புடைய எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்? இப்ப நாங்க இப்ப பறவைகள் ஆவேசனா பறவைகள் சொன்னா பறவைன்ற இயல்பு எப்படி இருக்கும்? அதற்கு இறக்கைகள் இருக்கு. அதே மாதிரி பறப்பதற்கு இலேசாக சிறகுகள் காணும். அலகு, அதாவது சொண்டு இருக்கு. அப்ப அது அந்த பறவைக்குரிய ஒரு இயல்பு. அதுவே நாங்க ஒரு மீன்களுக்குரிய இயல்பு சொல்லுங்கன்னு சொன்னா, மீன்கள் என்ன செய்யும்? நீரில வாழும், இடப்பெயர்ச்சி அடைகிறது, நீந்தி செல்லும். அதுக்கு பூக்கள் மூலம் தான் சுவாசிக்கும். அது சுவாசிக்கிறதுங்கிற மாதிரி இல்லை, வெளியில இருக்கிற மாதிரி காற்றுல சுவாசிக்காது. ஆகவே அந்த விலங்குக்கு என்ன இயல்பு, அதுதான் நாங்க எழுதப்படும். அப்ப எங்களுக்கு நிடாரியாவின் இயல்பு எழுதுங்கள் என்று சொல்லி சொன்னா, நிடாரியாவுக்குரிய உதாரணங்கள் பார்த்தனாங்க தானே, ஐதரா, கடல் அணிமணி, அப்ப எங்களுக்கு இந்த இயல்பானது அந்த விலங்குகளினுடைய இயல்பாக இருக்க வேண்டும். சரியா? அதாவது ஐதரா என்ன மாதிரி, கடல் அணிமணி என்ன மாதிரி, ஜெலிஃபிஷ் என்ன மாதிரி என்றதான் இயல்பு. அப்ப எங்களுக்கு இந்த நிடாரியாக்களின் உடலானது ஆரை சமச்சீரானது. சரியா? அந்த ஆரை சமச்சீர் என்பது பிள்ளைகள் உடலினுடைய, அதாவது அந்த உயிரங்கி இருக்குதானே, அந்த உயிரங்கின்ற உடலில் மத்திய புள்ளியினூடாக, அதாவது அந்த விலங்கின மத்திய புள்ளியினூடாக செல்லுற அந்த கோட்டில ஒரு தளம் ரெண்டு பக்கமா பிரியும். அதாவது ரெண்டும் சம பகுதியாக பிரிக்க முடியுமாயின் அது ஆரை சமச்சீர். இப்ப உங்களுக்கு நான் சாதாரணமா ஒரு வட்டத்தை வச்சு சொல்லியிருப்பாங்க. இப்ப ஒரு வட்டத்தினுடைய நடுக்கோட்டினூடாக அதை ரெண்டு சம பகுதிகளாக பிரித்ததுதான் அந்த ஆரை சமச்சீர் என்று சொல்லுவோம். ரெண்டு பக்கமும் சமனாக இருக்க வேண்டும். அதுதான் ஆரை சமச்சீர் என்று சொல்றோம். அதாவது மத்திய புள்ளி, உடலினுடைய மத்திய புள்ளியினூடாக செல்லுற எந்த ஒரு தளமும் நீங்க எந்த பக்கத்தால அதை பிரிச்சாலும் ரெண்டு சைடும் சமனாக பிரிக்க முடியுமாயின் அது ஆரை சமச்சீர். ஆகவே எங்களுக்கு நிடாரியான் ஆரை சமச்சீர். ஆரை சமச்சீர் இல்லை. ஆரை சமச்சீர் என்றா என்னது? அந்த உடலினுடைய மத்திய கோட்டினூடாக போற எந்த தளத்தினூடாகவும் அந்த விலங்கை ரெண்டாக, அதாவது ரெண்டு சமனான பகுதியாக நாங்கள் பிரிக்க முடியும். சரி, அதுதான் ஆரை சமச்சீர் என்று சொல்றோம். அதே போல இந்த
நிடாரியாக்கள்ல பொலிப்புக்கள் மெதுசாக்கள் என்கின்ற ரெண்டு வகையான தோற்ற அமைப்புகள் காணப்படும். பொலிப்புக்கள் மெதுசாக்கள். இந்த பொலிப்பு மெதுசா என்கின்ற வார்த்தை உங்களுக்கு புதிதாக இருக்கும். இந்த பொலிப்பு என்றது பொலிப்ஸ் நாங்க சொல்றது ஒரு முருகை கற்கள். நீங்க சில சமயம் இந்த டிஸ்கவரி சேனல் பார்த்தா தெரிஞ்சிருக்கு. கடலுக்கு அடியில வண்ணம் வண்ணமான நிறங்கள்ல பாறைகள் மாதிரி சில அமைப்புகள்ல நீங்க பாப்பீங்க. சிறிய சிறிய பாறைகளோட அமைப்பு. அவை பல்வேறு நிறங்கள்ல உங்களுக்கு பார்க்கிறதுக்கு அழகாக தென்படும். அவைதான் முருகை கற்கள். சரியா? அவை பொலிப்புகள். அவை பொலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அவை பொலிப்பு மெதுசா ஆகிய இரண்டு தோற்ற அமைப்புகள்ல நிடாரியாக்கள் காணப்படலாம். சரியா? அப்ப நிடாரியாக்கள்ல காணப்படுகின்ற இரண்டு தோற்ற அமைப்புகள் என்னென்னு? பொலிப்பும் மெதுசாக்கள். அதிலையும் இந்த பொலிப்புகள் இடப்பெயர்ச்சி அடையாது. அதாவது அந்த முருகை கற்கள் கற்களை வேற யாரும் வெட்டி எடுத்துட்டு போகாத வரைக்கும் அதே இடத்துலதான் இருக்கு. அதாவது இடப்பெயர்ச்சி அடையாது, ஒரு இடத்துல இருக்கு. ஆனா மெதுசாக்கள் இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி என்றா என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போறது. சரியா? அப்ப இந்த கற்கள் முருகை கற்கள் என்ன செய்யாது? தானாக இடப்பெயர்ச்சி காட்டாது. ஆகவே எங்களுக்கு நிடாரியாக்களினுடைய இரண்டாவது இயல்ப அவை பொலிப்பு மெதுசா ஆகிய தோற்றமைப்பை கொண்டிருக்கு. சரிய பொலிப்பு மெதுசா ஆகிய தோற்ற அமைப்புகளை காட்டும். அதிலேயும் பொலிப்புகள் அசையாது, இடப்பெயர்ச்சியை காட்டாது. மெதுசாக்கள் இடப்பெயர்ச்சி அடையக்கூடியது. இதுதான் எங்களுக்கு நிடாரியாவினுடைய இரண்டாவது இயல்பு. முதலாவது இயல்பு ஆரை சமச்சீர். இரண்டாவது இயல்பு பொலிப்பு மெதுசா ஆகிய தோற்ற அமைப்புகள் காணப்படும். மூன்றாவது இயல்பு நிடாரியாவின் விசேடமான உடற்பகுதிகள்ல, அதாவது பரிச கொம்புகள்ல நச்சு பதார்த்தம் காணப்படும். சரியா? அந்த ஐதராவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட புத்தகத்துல அதனுடைய படங்களும் தரப்பட்டு காணப்படுகிறது. அந்த ஐதராவுக்கெல்லாம் நீங்கள் இந்த பரிச கொம்புகள், இப்போ பரிச கொம்புன்னு சொன்னா இந்த கணவாய்க்கு முன்னுக்கு இருக்கிற கூந்தல் மாதிரி ஐதராக்களுக்கு முன்னுக்கு நிறைய பரிச கொம்புகள் இருக்கு. அந்த பரிச கொம்புல நச்சு பதார்த்தங்களை வச்சு அத இன்னொரு இரைய பிடிக்கைக்குள்ள அந்த நச்சு பதார்த்தத்தை செலுத்தி அந்த இரையை உணர்விழக்க செய்து அது உணவாக உட்கொள்ளும். ஏனென்றா நிடாரியாக்கள் எல்லாமே ஊனுண்ணிக்குரிய விலங்குகள். அப்ப எங்களுக்கு நிடாரியாவின் மூன்றாவது இயல்பு என்னது? பரிச கொம்புகள்ல நச்சு பதார்த்தம் காணப்படும். சரியா? பரிச கொம்புகளில் நச்சு பதார்த்தம் காணப்படும். அப்ப இதுதான் எங்களுக்கு நிடாரியாவுக்கு உரிய மூன்று இயல்பு தான். மூன்று இயல்பு தான். ஒன்று ஆரை சமச்சீர், இரண்டாவது பொலிப்பு மெதுசாகிய தோற்றமைப்பு, மூன்றாவது பரிச கொம்புகள்ல நச்சு பதார்த்தம் காணப்படுவது. நிடாரியாக்களுக்கு நாங்க உதாரணமும் சொல்லிட்டோம். ஐதரா, கடல் அனிமணி, ஜெலிஃபிஷ். சரியா? ரைட். அப்ப இப்ப நாங்க நிடாரியாக்கள்
உரிய கூட்டம் படிச்சு முடியும். விடாரியாக்கள் உதாரணம் படிச்சுட்டு இயல்புகளும் பார்த்து. ஆகவே இரண்டாவது கூட்டம் நாங்க பார்க்கிறது அனலிடாக்கள். அனலிடா என்று சொல்லப்படுவது தமிழில் துண்ட புழுக்கள். உங்களுக்கு அந்த பேர்லயே விளங்கி இருக்கும், அது புழு போன்ற ஒரு அமைப்பை கொண்டவையாக இருக்கு. அனலிடா என்பது துண்ட புழு. அனலிடாக்கள் என்பது துண்ட புழுக்கள். இதுக்கு நல்ல உதாரணங்கள் உங்களுக்கு மண்புழு. மண்புழுவை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு புழு மாதிரி இருக்கும், வெறி வெறியாக, அதாவது துண்டங்களாக. மண்புழுவை பார்த்தீங்கன்னா கோடுகள் போடப்பட்டு சிறிய சிறிய கோடுகளாக காணும். மண்புழு துண்ட புழுக்களுக்கு நல்ல உதாரணம் அந்த மண்புழு. அதே மாதிரி லீச் அட்டை, லீச் அட்டை பிள்ளைகள் அந்த மலை நாட்டு பிரதேசங்கள்ல நீங்க அதிகமாக பார்க்கக்கூடும். தேயிலை தோட்டங்கள்ல காணப்படுகிறது. இந்த லீச் அட்டை மனிதர்கள உடல்ல தொற்றிக்கொண்டு இரத்தம் உறிஞ்சி குடிக்கும். லீச் அட்டை அது மாதிரி நீரிஸ் கடல்ல காணப்படுகிறது. நீரிஸ் இந்த மூன்றும் தான் உங்களுக்கு அனலிடாக்கு உதாரணம். மண்புழு, லீச் அட்டை, நீரிஸ் இவை மூன்றும் புழு போன்றவை. புழு போன்ற உடல் அமைப்பு காணப்படும். அதனாலதான் அவை துண்ட புழுக்கள் என்று சொல்லப்படுது. சரியாக பாருங்க, மண்புழு, லீச்சட்டை, நீரிஸ் அனலிடாக்களுடைய உதாரணம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். நான் நிடாரியாக்கு உதாரணம் பார்த்திருக்கிறோம். ஐதரா, கடலடிமணி, ஜெலி. அனலிடாக்களுக்கு உதாரணம் பார்த்திருக்கிறோம். மண்புழு, லீச்சட்டை, நீரிஸ். சரியா? இப்ப நாங்க இந்த புழுக்களின் இயல்பு பார்ப்போம். துண்ட புழுக்களினுடைய இயல்பு. அப்ப இத புழு போன்ற அமைப்புன்றபடியால நீங்கள் அது ஒரு இயல்பாக சொல்லலாம். மெல்லிய நீண்ட புழு போன்ற உடல் அமைப்பு. முதலாவது இயல்பு சரியா? முதலாவது இயல்பு முதலாவது இயல்பு மெல்லிய புழு போன்ற உடல் அமைப்பு. மெல்லிய புழு போன்ற உடல் அமைப்பாக இருக்கு. இந்த மாதிரி, அதாவது மண்புழுவை ஞாபகம் வச்சிருந்தா இயல்பு எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அதே மாதிரி உடலானது இருபக்க சமச்சீருக்குரியது. நாங்க முதல்ல நிடாரியாக்கள் பார்த்தாங்க, அது ஆரை சமச்சீருக்குரியது. இது இருபக்க சமச்சீருக்குரியது. உடல் இருபக்க சமச்சீர். இருபக்க சமச்சீர் என்று சொல்லப்படுவது பிள்ளைகள் இந்த உயிரினுடைய மத்திய நெடுங்கோட்டு பகுதியினூடாக, தளத்தினூடாக மாத்திரம் அங்கியை ரெண்டு சமனாக பிரிக்கும். அதாவது இப்ப நான் முதல் சொன்னது ஆரை சமச்சீர் என்றால் எந்த தளத்தினூடாக பிரித்தாலுமே ரெண்டாக பிரியும். இது இந்த மத்திய கோட்டை நீங்க வட்டத்தை எந்த பக்கத்தினூடாக அதை நீங்க நடுவால பிரிச்சாலுமே எல்லாமே சமனாகத்தான் கிடைக்கும். அப்ப இது ஆரை சமச்சீர். இப்ப
நாங்க இப்படி இருக்கிற ஒரு அங்கியை நாங்கள் இந்த மத்திய நடுக்கோட்டு தளத்தினூடாக பிரிக்க மத்திய நடுக்கோட்டு தளம் ரெண்டு சம பகுதிகளாகத்தான் பிரிக்கும். இதை நாங்க மாறி மற்ற பக்கமாக பிரிச்சு அல்லது இன்னொரு நடுக்கோட்டு தளத்தினூடாக பிரிக்க எங்களுக்கு அது சமனாக அமையாது. அது இருபக்க சமச்சீர். அதாவது மத்திய நடுக்கோட்டு தளத்தினூடாக பிரிக்க ரெண்டு பக்கம் மட்டும்தான் உங்களுக்கு சமச்சீர் கிடைக்கும். அதுதான் இருபக்க சமச்சீர் என்று சொல்லும். உங்களுக்கு விடாரியாக்கள் ஆரை சமச்சீர், அனடியாக்கள் இருபக்க சமச்சீர். அது ஞாபகம் வச்சிருக்க வேணும். உங்களுக்கு அடிக்கடி வினாக்கள்ல வந்திருக்கு. சரியா? இருபக்க சமச்சீர் கொண்டது அனலிடாக்கள். அதே மாதிரி உடல் வந்து துண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மண்புழுவுல துண்டங்கள் தெரியும். சரியா? உடல் வந்து துண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். சரி, அப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னது அனலிடாக்களினுடைய இயல்புகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அனலிடாக்கள் வந்து துண்டப்புழுக்கள். அப்ப அனலிடாக்கள் எங்கெங்க வசிக்கும்? இப்ப நாங்க நிடாரியாக்கள் என்று சொன்னா யாவும் நீர் வாழ்க்கைக்கு உரியவை. அதாவது கடல்ல வாழ்றது. அது ஐதரா சரி, கடல் அனிமணி சரி, ஆஹ் அல்லது ஜெலிஃபிஷ். இந்த மூன்றுமே வந்து உங்களுக்கு தெரியும் கடல்ல இருக்கு. ஆகவே அவை எல்லாமே நீரில் வாழக்கூடிய அங்கிகள். யாரு? நிடாரியாக்கள். அப்ப எங்களுக்கு அனலிடாக்கள் எங்க வாழும் என்பது தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க மண்புழு வந்து ஒரு ஈரலிப்பான நிலத்தில்தான் அதிகமாக காணப்படும். இப்ப மழை பெய்து விட்ட பிறகு அந்த ஈரலிப்பான நிலத்தில மண்புழு தென்படும். அதே போல சில சமயம் நன்னீர்ல வந்து நீங்கள் அவதானிக்க கூடும். அதே போல உவர் நீர்ல நீரிஸ் வந்து காணப்படும். இந்த நீரிஸ் வந்து உவர் தண்ணியில இருக்கு. லீச்சட்டை வந்து ஓரளவு ஈரலிப்பான நிலங்கள்ல நன்னீர்ல இருக்கலாம். அதே போல மண்புழு வந்து ஈரலிப்பான நிலங்கள்ல வாழக்கூடியது. அப்ப அனலிடாக்கள் எங்கெங்க வாழும்? ஒன்று ஈரலிப்பான நிலம், ஈரலிப்பான ஈரலிப்பான நிலத்துல இவை வாழும். அல்லது உங்களுக்கு நன்னீர்ல வாழும். அல்லது உவர் உவர் நீர்ல வாழக்கூடும். சரியா? அப்ப நாங்க இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் விலங்குகளினுடைய பாகுபாடு தொடர்பாக. ரைட்? அப்ப நாங்கள் விலங்குகளினுடைய பாகுபாட்டில விலங்கின பாகுபாடு என்றால் என்ன என்பது தொடர்பாக பார்த்திருந்தோம். அதாவது பொதுவான இயல்புகளை அடிப்படையாக கொண்டு விலங்குகளை கூட்டமாக்குதல். சரியா? விலங்குகளை கூட்டமாக நாங்க வகைப்படுத்துறது தான் பாகுபாடு என்று சொல்றோம். அப்ப அந்த விலங்குகளை நாங்கள் பிரதானமாக இரண்டு பிரதான கூட்டமாக பிரிச்சிருக்கிறோம். அதாவது முள்ளந்தண்டு உள்ளவை, முள்ளந்தண்டு அற்றவை ஆகிய ரெண்டு பிரதான கூட்டங்கள். எல்லா விலங்குகளையுமே இந்த ரெண்டுக்கையும் தான் நாங்க முதல்ல பிரிக்க வேண்டும். அதிலையும் முள்ளந்தண்டு அற்றவை வந்து 4 வகை கூட்டமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த 4 வகைகளையும் நீங்கள் பாடமாக்கிக் கொள்ள வேண்டும். அதுல முதலாவது கூட்டம் நிடாரியாக்கள். சரியா? நிடாரியா என்பது புலிக்குடலிகள் என்று சொல்லப்படும் அல்லது நைடாரியா என்று சொல்லப்படும். அதே போல இரண்டாவது கூட்டம் அனலிடாக்கள். அனலிடா என்று சொல்லப்படும் அல்லது
துண்ட புழுக்கள் சொல்ல. மூன்றாவது கூட்டம் மொலஸ்காக்கள் அல்லது மென்னுடலிகள் என்று சொல்ல. நான்காவது கூட்டம் ஆத்திரோபோடா அல்லது மூட்டுக்காலிகள் என்பது என்று கூறப்படும். சரி, அப்ப இந்த 4 வகை கூட்டங்களினுடைய தனித்தனி விலங்குகள் தொடர்பாகவும் அந்த விலங்குகளினுடைய இயல்புகள் தொடர்பாகவும் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதுல நாங்கள் பார்த்த முதலாவது கூட்டம் தான் நிடாரியாக்கள். அப்ப நிடாரியாக்களுக்குரிய உதாரணம் நாங்க பார்த்தது ஐதரா, கடல் அணிமணி, ஜெலிபிஷ். இவை யாவுமே நீர்வாழ் விலங்குகள், நீர்ல தான் வாழ். அனைத்துமே ஊனுண்ணிகள். சரியா? ஊனுண்ணிகள் என்பபடினால அவற்றுக்கு நீங்க உதாரணங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். கடல் அணிமணி, எழுதுமி, ஜெலிபிஷ். அதனுடைய இயல்புகள் நாங்க பார்த்தோம்னு சொன்னா உடலானது ஆரை சமச்சீராக காணப்படும். அதே போல பொலிப்புக்கள், மெதுசாக்கள் எனப்படுகின்ற 2 தோற்றங்கள்ல அவை காணப்படலாம். அதே மாதிரி பரிச கொம்புகள் காணப்படுகிறது. அதுல நச்சு பதார்த்தங்களும் காணப்படும். நாங்க பார்த்த இரண்டாவது கூட்டம் தான் இந்த அனலிடாக்கள், அதாவது துண்ட புழுக்கள். அந்த துண்ட புழுக்கள்ல உதாரணம் மண்புழு, லீச்சாட்டை, நீரிஸ். இவை என்னென்ன இயல்புகள் கொண்டதாக நாங்க 3 வகையான இயல்புகள் எழுதி. முதலாவது மெல்லிய புழு போன்ற உடல் அமைப்பு காணும். அதனாலதான் நாங்க புழுக்கள் என்று சொல்றோம், துண்ட புழு. இரண்டாவது உடலானது இரு பக்க சமைச்சு, அதாவது அந்த விலங்கை நாங்க நடுவால வெட்டின 2 பக்கமும் சரிசமனாக கிடைக்கும். வேற எந்த தளத்தினூடாக நீங்க வெட்டினாலும் அந்த 2 சமனாக உங்களுக்கு கிடைக்காது என்றதுதான் அந்த தளத்தினூடாக, ஒரு தளத்தினூடாக நம்ம வெட்டிக்கு இருபக்க சமச்சீர் மட்டும் கிடைக்கும். அதே போல மூன்றாவது துண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் அவை துண்ட புழுக்கள். இவை எங்கெங்க காணப்படும்? ஈரலிப்பான நிலம், நன்னீர் மற்றும் உபர்நீர் என்பவற்றில் காணப்படும். சரியா? இப்ப நாங்க இன்றைக்கு படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்க. உங்களுக்கு இதுல எந்த விதமான டவுட்ஸும் இல்லைன்னு சொன்னா நாங்கள் அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அதோட நான் வகுப்பை நிறைவு செய்து கொள்வேன். தேங்க்யூ.